சில சடங்குகள்லாம் இருக்கு. சம்ஸ்காரம்னு சொல்லுவா அத. இவரவர்கள் இந்த சடங்குகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இவா தான் பண்ணணும், இவர்கள் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றது. இது சாஸ்திரத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஏற்றத்தாழ்வை மனசுல வச்சுன்னு சாஸ்திரம் பார்க்கல. அவாவாளுக்கு ஒரு காரியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் விபாகம் பண்ணி கொடுத்துருக்கு. அதற்கும் காரணம் இருக்கு. இவர்களுக்கு இந்த செயல்கள்ல சாமர்த்தியம் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிருக்கு சாஸ்திரம். இதை இவா பண்ணினா உலகமானது சரியான முறையில இருக்கும், தர்மமாக இருக்கும், தார்மீகமாக இருக்கும், சரியான முறையில ஆட்சி நடக்கும், எல்லாம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்னா தீர்மானம் பண்ணி தான் பல சடங்குகளை இந்த வயசுல பண்ணணும், இவர்கள் பண்ணணும், இவர்கள் பண்ண தேவையில்லை, பெண்மணிகளுக்கு இந்த சடங்கு, ஆண்களுக்கு இதுதான் இப்பதான் பண்ணணும், பெண்களுக்கு இப்பதான் பண்ணணும், இது இவர்களுக்கு தேவையில்லை, இந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இது தேவையில்லை, பண்ண வேண்டியதில்லை, பண்ணக்கூடாது, இந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும், பண்ணாமல் இருக்கக்கூடாது போன்ற பல விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒன்றும் வேலை இல்லாம சொல்லலை. இது சாசனா திராயதே இது சாஸ்திரம். சொல்லி கொடுக்கறதுனால காப்பாத்துறதுனால தான் அதுக்கு சாஸ்திரம் அப்படின்னே பேரு. அப்படி சாஸ்திர முறைப்படி இருந்ததுனாலதான் நமது பாரதம் அத்தனை தேசத்துக்கும் வழி காட்டும் தேசமாக இருந்தது. இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஏதோ சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறவா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா. யாருமே சாஸ்திரத்தை விட்டுவிட்டு சனாதன தர்மத்துக்கு எதிரி எல்லாரும் இல்லையே. சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியதான் எத்தனையோ மகான்கள் இன்னைக்கும் தபஸ்விகள் இருந்துன்னு இருக்கா. அப்படி இருக்கிறச்ச ஒரு கேள்வி. நான் மாற்று சமூகத்தை சேர்ந்தவாளை திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குலப்படி பண்ணக்கூடியதான சடங்குகள் எல்லாத்தையும் நான் அதாவது பூணல் போடுற சடங்குல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எனக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைக்கு பண்ணலாமா